Good morning students. நம்ம third unit உடைய அடுத்த டாபிக் பார்க்க போறோம். இப்போ போன கிளாஸ்ல நம்ம ஆப்பரேட்டிங் மோட்ஸ் ஆஃப் டைமர் பார் கவுண்டர் பத்தி பார்த்தோம். அதுக்கு முந்தி நம்ம டைமர் கவுண்டரோட இன்ட்ரோடக்ஷன் ஃபுல்லா பார்த்தாச்சு. டைமர் கவுண்டர்னா என்னன்னு முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டைமர் கவுண்டர் அப்படிங்கிறது ஒரு 16 பிட் ரெஜிஸ்டர். நமக்கு இங்கே ரெண்டு டைமர் கவுண்டர் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. ரெண்டுமே 16 பிட் தான். ஒரு டைமருக்கு பேர் டைமர் 0, இன்னொன்று பேர் டைமர் 1. சரியா? டைமரானது உள்ளே ஜென்ரேட் ஆகக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலரோட ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. ஒவ்வொரு மெஷின் சைக்கிளுக்கு ஒரு தடவை டைமரானது இன்க்ரிமெண்ட் ஆகும். அதே மாதிரி கவுண்டரானது எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய கிளாக் பல்ஸை பொறுத்து ஒவ்வொரு தடவையும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே சொன்னேன். தென் இந்த டைமர் கவுண்டர் 4 மோட்ஸில் ஒர்க் பண்ணுது. மோட் 0, மோட் 1, மோட் 2 அண்ட் மோட் 3ன்னு 4 மோடில் ஒர்க் பண்ணுது. அந்த எல்லா மோட்ஸோட ஆப்ரேஷனை பற்றியும் லாஸ்ட் கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். சரியா? மோட் 0 அப்படிங்கிறது 13 பிட் டைமர் பார் கவுண்டர். மோட் 1ங்கிறது 16 பிட் டைமர். தென் மோட் 2ங்கிறது 8 பிட் ஆட்டோ ரீலோட் கெப்பாசிட்டி கொண்ட டைமர் பார் கவுண்டர். மோட் 3 அப்படிங்கிறது 8 பிட் ஸ்பிளிட் டைமர் ஆர் 8 பிட் செப்பரேட் டைமர் பார் கவுண்டர் அப்படின்னு நம்ம நேற்று கிளாஸில் ஆப்ரேட்டிங் மோட்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது தான். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் ப்ரோக்ராமிங் டைமர் பார் கவுண்டர் 8051 டைமர் பார் கவுண்டர். இந்த யூனிட் படிக்கிறதோட நோக்கமே இதுதான். இந்த டைமர் கவுண்டரை எப்படி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் நம்ம டைமர் கவுண்டரை பற்றி இன்ட்ரடக்ஷன், அதோட மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் எல்லாத்த பற்றியும் படித்ததே அதுக்கு தான். ஸோ டைமர் கவுண்டரை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ கண்ட்ரோலர் 8051 ஆனது டைமர் 0 மற்றும் டைமர் 1 என்கிற 16 பிட் கொண்ட 2 டைமர் கவுண்டர் ரெஜிஸ்டர்களை கொண்டிருக்கும். இத்தகைய ரெஜிஸ்டர்களை தேவைக்கேற்ப டைமர்களாகவோ அல்லது கவுண்டர்களாகவோ பயன்படுத்தி கொள்ளலாம். சரியா? அதை நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ கண்ட்ரோலர் 8051 அப்படிங்கிறது டைமர் 0, டைமர் 1 2 ரெஜிஸ்டர்ஸை வச்சுருக்கு. ரெண்டுமே 16 பிட் தான். இந்த ரெஜிஸ்டரை நம்ம தேவைக்கேற்ப டைமர்களாகவோ கவுண்டர்களாகவோ பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ தான் இதில் தான் நம்ம இந்த ஸ்லைடில் நம்ம இந்த டைமர் கவுண்டரை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணணும், நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சில பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸை தான் நான் இங்கே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு மோட் ஆஃப் ஆப்ரேஷனும் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுறது எப்படி அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்ஸை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க. அதுக்கான இந்த ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஒரு கொஷின் கொடுக்குறாங்க, டைமர் கவுண்டர் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்கன்னு ஒரு கொஷின் கொடுக்குறாங்கன்னா முதல் ஸ்டெப் என்னன்னு சொன்னால் டிமாட் ரெஜிஸ்டர். நம்ம டைமர் கவுண்டர் ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்தி பார்த்தீங்களா, கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் டிமாட் ரெஜிஸ்டரை பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைமர் டைமராக யூஸ் பண்ண போகிறோமா இல்லை கவுண்டராக யூஸ் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். எந்த மோடில் அது ஆப்ரேட் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். தென் சாஃப்ட்வேர் முறையிலா ஹார்ட்வேர் முறையிலா என்பதையும் நம்ம என்ன பண்ணணும், தேர்வு செய்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் டிமாட் ரெஜிஸ்டரை பயன்படுத்தி தான். சரியா? இந்த டிமாட் ரெஜிஸ்டரை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும்னா நம்ம டைமராக யூஸ் பண்ணுறோமா கவுண்டராக யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத முதல்ல தெரிவிக்கணும். தென் எந்த மோடில் நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். அதுக்கடுத்து சாஃப்ட்வேர் முறையிலா ஹார்ட்வேர் முறையிலா அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். ஸோ முதல் ஸ்டெப்பு டிமாட் ரெஜிஸ்டரை பயன்படுத்தக்கூடிய ஸ்டெப்பு தான். இதுதான் ப்ரோக்ராமிங்கில் முதல் ஸ்டெப். டிமாட் ரெஜிஸ்டரை பயன்படுத்தி நம்ம அதுக்கான இந்த 3 விஷயங்களையும் தெளிவுற நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு அர்த்தம். சரியா? அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னால் முதல்ல தேவையான தொடக்க மதிப்பினை TLX மற்றும் THX ரெஜிஸ்டர்களில் லோடு செய்ய வேண்டும். TLXனால் என்னென்னா 0வா 1ஆ, இங்கேயும் THXனா என்னென்னா 0வா 1ஆ, அதாவது டைமர் 0வா டைமர் 1ஆ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த எக்ஸுங்கிறத நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம். தேவையான தொடக்க மதிப்பு, அதாவது டைமர் எந்த இதில் நம்பர்லேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும், ஒவ்வொரு தடவையும் 0லேருந்து தான் ஆரம்பிக்கணும்,
ஒவ்வொரு தடவையும் கடைசி வேல்யூவில் போய் தான் முடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு தேவையான இனிஷியல் ஸ்டார்டிங் மதிப்பை நம்ம கொடுக்கலாம், தேவையான முடிவு மதிப்பையும் நம்ம கொடுக்கலாம். அந்த அளவுக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ரிஜிஸ்டரில் லோட் செஞ்சால் போதும். ஸோ தேவையான தொடக்க மதிப்பினை நம்ம ரிஜிஸ்டரில் லோட் செய்யணும். தென் மூணாவது ஸ்டெப்பு, டைமிங் கவுண்டிங் செயலை தொடங்குவதற்கு முன்பாக ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் பிட்டை கிளியர் செய்யணும். ஸோ டைமிங் கவுண்டர் நம்ம எவ்வளோ வேல்யூ வந்து கவுண்ட் பண்ண சொல்கிறோமோ அது கவுண்ட் பண்ணி முடித்த உடனே டைமர் கவுண்டர் என்ன ஆகும்னா ஓவர்ஃப்ளோ ஆகும். சரியா, ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா என்ன ஆகும், டைமரோட ஃப்ளாக் பிட் செட் ஆகணும். அப்போ அதுக்கு முன்னாடி அது என்ன இருக்கணும், கிளியர் பண்ணி வச்சா தான் நம்ம கவுண்டிங் வந்து ஓவர்ஃப்ளோ ஆன உடனே செட் ஆகும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, கவுண்ட்டை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ளாக் பிட் கிளியர் ஆகி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, 2 கவுண்டர்களுக்கும் தனித்தனி ஃப்ளாகுகள் உள்ளன. நமக்கு 2 கவுண்டர் இருக்கு இல்லையா, டைமர் இருக்கு இல்லையா, 2 ஃப்ளாக் இருக்குது. TF0 என்பது டைமர் 0க்கும் மற்றும் TF1 என்பது டைமர் 1க்கும் என அமைய பெற்றிருக்கும். அது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஓகே, ஸோ ஃப்ளாகை வந்து நம்ம முதல்ல கிளியர் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் நம்மளுடைய மூணாவது ஸ்டெப். தென் ஃபோர்த் ஸ்டெப், செட் பி TR1 என்கின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை பயன்படுத்தி டைமர் 1இன் செயலை அல்லது செட் பி TR0 என்கின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை பயன்படுத்தி டைமர் 0வின் செயலை ஆரம்பிக்க வேண்டும். அப்போது இந்த TR1 அப்படிங்கிற பிட் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன், டிகான் ரிஜிஸ்டரில் இருக்கும். இந்த டிகான் ரிஜிஸ்டரில் இருக்கக்கூடிய இந்த பிட்டை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், டைமர் 1ஓட ஆப்ரேஷனை அல்லது செட் பி TR0 அப்படிங்கிற பிட்டை பயன்படுத்தி டைமர் 0ஓட ஆப்ரேஷனை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் செய்யலாம். செட்டுன்னு கொடுத்தா ஆப்ரேஷன் என்ன ஆகும்னா ஸ்டார்ட் ஆகும். இந்த TR0 TR1 அப்படிங்கிற என்னென்னா ரன் கண்ட்ரோல் பிட், இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் என்னது, ஸ்டார்ட் பார் ஸ்டாப் பிட்னு சொல்லியிருக்கேன். இது எங்கே இருக்கும், டிகான் ரிஜிஸ்டரில் இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பயன்படுத்தி டைமரோட ஆப்ரேஷனை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து 5th ஸ்டெப், டைமரானது செயலாற்ற ஆரம்பித்த பின்பு அதன் டைமிங் செயலானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். ஆமாம், ஒன்ஸ் வந்து டைமர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதோட வேலை என்ன ஆகும்னா தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அப்போது டைமராக செயல்படுகின்ற போது ரிஜிஸ்டரில் உள்ள மதிப்பானது ஒவ்வொரு மெஷின் சைக்கிளின் போதும் ஒவ்வொன்றாக அதிகரித்து கொண்டே இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தது தானே, டைமர் வந்து இன்டர்னல் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. ஒவ்வொரு மெஷின் சைக்கிளுக்கு ஒரு தடவை டைமர் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், ஒவ்வொன்றாக அதிகரித்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி கவுண்டராக செயல்படுகின்ற போது எக்ஸ்டர்னல் பின்னான T0 அல்லது T1க்கு வருகின்ற பல்ஸை பொறுத்து, ஸோ வெளியேருந்து வரக்கூடிய T0 அல்லது T1க்கு வருகின்ற பல்ஸை பொறுத்து கவுண்டர் ரிஜிஸ்டரில் உள்ள மதிப்பானது அதிகரிக்கும். ஸோ வெளியேருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் பல்ஸை வந்து யூஸ் பண்ணி கவுண்டர் என்ன பண்ணுது, ஒவ்வொரு மதிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருது. ஸோ 2 செயல்களிலும் ரிஜிஸ்டரில் உள்ள மதிப்பானது அதன் கடைசி மதிப்பை நோக்கி அதிகரித்து கொண்டே இருக்கும். டைமராக இருந்தாலும் சரிதான், கவுண்டராக இருந்தாலும் சரிதான், கடைசி வேல்யூவை நோக்கி என்ன பண்ணிகிட்டே இருக்கும், அது வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த வந்து டைமர் கவுண்டர் ஆப்ரேஷனை வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தென் இதுதான் நம்மளுடைய 5th ஸ்டெப். அடுத்தது 6th ஸ்டெப், ரிஜிஸ்டரில் உள்ள மதிப்பானது கடைசி மதிப்பை அடைந்தவுடன் ரிஜிஸ்டரில் உள்ள மதிப்பானது 000H என ஓவர்ஃப்ளோ ஆகின்றது. ஸோ லாஸ்ட் வேல்யூ ரீச் பண்ணியாச்சுன்னா பேக் அகெயின் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு திரும்ப 0ங்கிற மதிப்புக்கு ரீசெட் ஆகி வந்துடுது. அதே நேரத்தில் அதற்குரிய டைமர் ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் பிட்டான TFX ஆனது செட் ஆகின்றது. ஸோ வேல்யூ வந்து கடைசி வேல்யூலேருந்து 00ன்னு திரும்ப ரீசெட் ஆகிடுது. அதே நேரத்தில் ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் பிட்டும் என்ன ஆகும்னா செட் ஆகும். சரியா, தென் அடுத்தது அடுத்த 7th ஸ்டெப், டைமரானது ஓவர்ஃப்ளோ ஆகி அதற்குரிய டைமர் ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் ஆனது செட் ஆனவுடன் கிளியர் TRX என்கின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை பயன்படுத்தி டைமர் செயலை நிறுத்த வேண்டும். முதல்ல நம்ம செட்டு கொடுத்தோம், இப்போ கிளியர்னு கொடுத்து டைமரை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா டைமரை நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். சரியா, அந்த லாஸ்ட் ஸ்டெப், மேற்கூறப்பட்டுள்ள செயல்களை திரும்பவும் செய்ய வேண்டும் என்றால் தேவையான தொடக்க மதிப்பினை டைமர் ரெஜிஸ்டர்களில் திரும்பவும் லோட் செய்ய வேண்டும். திரும்ப இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும்னா அந்த வேல்யூவை நம்ம மறுபடியும் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், லோட் செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதற்குரிய TF ஃப்ளாகை 0 என ரீசெட் செய்ய வேண்டும். திரும்ப ஃப்ளாகை என்ன பண்ணுங்கள், 0க்கு ரீசெட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. டைமரானது மோட் 2வில் செயலாற்றுவதாக இருந்தால் டைமரானது ஓவர்ஃப்ளோ ஆனவுடன்
அதற்குரிய THS ரிஜிஸ்டரில் உள்ள மதிப்பானது தானாகவே TLX ரிஜிஸ்டரில் திரும்ப லோட் ஆகிவிடும். ஸோ நம்ம மோடு 2னா உங்களுக்கு தெரியும். மோடு 2ங்கிறது என்னது 8 பிட் ஆட்டோ ரீலோட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் THS ரிஜிஸ்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக TLXல போய் லோட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் டைமர் ப்ரோக்ராமிங்கான 8 ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டைமர் ப்ரோக்ராமிங்கை வந்து செய்ய போகிறோம். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னு சொன்னால் ப்ரோக்ராம் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இந்த ஸ்டெப்ஸை தான் நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கில் பார்க்க போகிறோம் திரும்பவும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். இந்த கொஷினை அடிக்கடி வந்து செமஸ்டரில் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஷின்ஸ். சரியா? இந்த 8 ஸ்டெப்பை எழுதினாலே உங்களுக்கு 10 மார்க் வந்து கிடச்சிரும். என்ன கொஷின் கேட்பாங்கன்னா ரைட் த ஸ்டெப்ஸ் யூஸ்டு ஃபார் ப்ரோக்ராமிங் 8051 டைமர் பார் கவுண்டர் அப்படின்னு நிறைய தடவை இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமிங்க்கு போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மோட் 0 ப்ரோக்ராமிங் பார்க்கல. முதல்ல மோட் 1 ப்ரோக்ராமிங் தான் பார்க்க போகிறோம். மோட் 0 வந்து கடைசியாக பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிறது மோட் 1 ப்ரோக்ராமிங். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள். ரைட் அன் ALP by using timer 0 in mode 1. ஸோ ALP அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம். என்ன டைமர் யூஸ் பண்ணுறோம்? டைமர் 0. என்ன மோடில் யூஸ் பண்ணுறோம்? மோட் 1ல். டு ஜெனரேட் a square wave signal of frequency 2 kHz with 50% duty cycle at port pin P1.2. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்கொயர் வேவை ஜென்ரேட் பண்ண சொல்கிறாங்க. அதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளவு? 2 kHz. அதோட டியூட்டி சைக்கிள் எவ்வளோ இருக்கணும்? 50%. டியூட்டி சைக்கிளாக என்னன்னு சொன்னால் ஆன் டைம் டிவைடட் பை டோட்டல் டைம். ஆன் டைம் டிவைடட் பை டோட்டல் டைம். டோட்டல் டைம்னா என்னது? ஆன் டைம் ப்ளஸ் ஆஃப் டைம். அதுதான் வந்து டியூட்டி சைக்கிள் அப்படிங்கிறது. சரியா? ஆன் டைம் டிவைடட் பை டோட்டல் டைம். டோட்டல் டைம்னா என்னது? ஆன் டைம் ப்ளஸ் ஆஃப் டைம். Assume the clock frequency of microcontroller is 9.6 MHz. ஸோ மைக்ரோகண்ட்ரோலரோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ சொல்கிறாங்க? 9.6 MHz சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டாவை எல்லாம் பயன்படுத்தி நம்மளோட கொஷின் என்னன்னு சொன்னால் ஒரு ஸ்கொயர் வேவ் சிக்னலை ஜென்ரேட் பண்ணணும். அதோட ஃப்ரீக்வன்சி இவ்வளோ இருக்கணும், டியூட்டி சைக்கிள் இவ்வளோ இருக்கணும். எந்த பின்னில் ஜென்ரேட் பண்ணணும்னா P1.2. சரியா? ஸோ மைக்ரோகண்ட்ரோலரோட கிளாக் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கணும்னு சொன்னால் 9.6 MHz. நீங்கள் என்ன டைமர் யூஸ் பண்ண போகிறீங்க? டைமர் 0. என்ன மோடில்? மோட் 1ல். ஸோ இந்த டேட்டாவெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நம்ம டைமர் கவுண்டர் ப்ரோக்ராமிங்க்கு போகலாம். ஸோ முதல் ஸ்டெப் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா? முதல் ஸ்டெப் என்ன பார்த்தோம்? டிமாட் ரிஜிஸ்டரை பயன்படுத்தணும்னு சொன்னேன்னா, ஸோ அதுதான் நம்ம இங்கே பயன்படுத்தியிருக்கோம். முதல் ஸ்டெப் என்னன்னு சொன்னால் டிமாட் ரிஜிஸ்டரில் கீழ்கண்டவாறு மதிப்பினை கணக்கிட்டு லோட் செய்ய வேண்டும். ஸோ இந்த 8 பிட் பேட்டர்னை கொஞ்சம் பாருங்கள். இது நம்ம ஏற்கனவே டிமாட் ரிஜிஸ்டரில் படிக்கும்போது பார்த்துருக்கோமா? டிமாட் ரிஜிஸ்டருடைய 8 பிட் பேட்டர்ன் இது. இந்த 4 பிட்டும் டைமர் 0க்கு, இந்த 4 பிட்டும் டைமர் 1க்கு. இப்போ நம்ம கொஷினில் நம்ம டைமர் 0 தான் யூஸ் பண்ணுறோம், டைமர் 1 யூஸ் பண்ணலை. ஸோ எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு 8 பிட் பேட்டர்னை வரையணும். வரைஞ்சிட்டு இது மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம தரவாக போட்டுடணும். M0 M1 இதான் மோடு செலெக்ஷன் பிட்ஸ். C பார் T பாருங்கிறது கவுண்டரா டைமரானு டிசைட் பண்ணக்கூடிய பிட். கேட்டுங்கிறது சாஃப்ட்வேர் கண்ட்ரோலா ஹார்ட்வேர் கண்ட்ரோலா. நம்ம எப்போயுமே கேட்டை வந்து 0னே வச்சுக்கலாம். சரியா? அதில் வந்து நோ ஆப்ஷன். நம்ம எப்போயுமே கேட்டை 0னே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ப்ரோக்ராமிங்லேயுமே. அது ஞாபகம் வச்சுக்கோம். அதனால் கேட்டு 0. இது 4மே டைமர் 1க்கான பிட்ஸ். இப்போ டைமர் 1 நம்ம யூஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால 4 பிட்டையுமே என்ன போட்டுடணும்? 0 போட்டுடணும். சரியா? டைமர் 1 நம்ம யூஸ் பண்ணல. ஸோ எல்லா பிட்டுமே என்னது? 0. டைமர் 0 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை பாருங்கள். என்ன மோடில் யூஸ் பண்ணுறீங்க? கொஷின் என்ன கொடு? மோடு 1. சரியா? மோடு 1னா என்ன பண்ணணும்? இந்த பிட்டு M0 1ஆக இருக்கணும், M1 0ஆக இருக்கணும். மோடு 1க்கு போன கிளாஸில் நம்ம டைம் டேபிள் போட்டிருக்கோம், அதில் பாருங்கள். M0 வந்து 1, M1 வந்து 0ஆக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் மோடு 1. இது 1 இது 0ஆக இருந்துச்சுன்னா அது மோட் 2. ரெண்டுமே 0 0ஆக இருந்தால் அது மோட் 0. ரெண்டுமே 1 1ஆக இருந்தால் அது மோடு 3. ஸோ இப்போ நம்ம மோடு 1 அப்படிங்கிறதுனால இந்த பிட்டை 1 ஆக்கியிருக்கோம், இந்த பிட்டை என்ன ஆக்கியிருக்கீங்க? 0 ஆக்கியிருக்கீங்க.
சரியா? ஸோ இதோட வேல்யூ இப்போ கண்டுபிடிங்க. இந்த 4 பிட்டு சேர்ந்தது 0, இந்த 4 பிட்டு சேர்ந்தா 0 0 0 1 சேர்ந்தா 1 ஆக மொத்தம் டிமார்ட் ரெஜிஸ்டரோட மதிப்பு என்னது 0 1. இப்போ டிமார்ட் ரெஜிஸ்டரில் நீங்கள் லோட் செய்ய போகிற வேல்யூவோட வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். கொஷின் கொடுக்குற டேட்டாவை பயன்படுத்தி இங்கே நீங்கள் 0வா 1ஆன்னு ஃபில்லப் பண்ணணும். அதோட மதிப்பு வந்து 0 1. அப்போ டிமார்ட் ரெஜிஸ்டரில் நீங்கள் லோட் பண்ண போகிற வேல்யூ 0 1. இந்த 0 1ங்கிற வேல்யூ நீங்கள் கொடுத்தாலே மைக்ரோ கண்ட்ரோலர் புரிஞ்சுக்கும். 0 1 வந்தால் என்ன மீனிங், நம்ம டைமர் 0வை யூஸ் பண்ணுறோம், மோட் 1ல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அது ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். சரியா? ஸோ அதுக்கு தான் முதல்ல எடுத்தோடனே நம்ம டிமார்ட் ரெஜிஸ்டரில் இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். நம்ம போய் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, டைமர் 0வை யூஸ் பண்ணு, மோட் 1ல் ஆப்ரேட் பண்ணு அப்படிங்கிற சொன்னாலும் அதுக்கு புரிய போகிறது கிடையாது. அதுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜில் 0s and 1 அப்படிங்கிற மதிப்பை பயன்படுத்தி இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து இனிஷியலைஸ் பண்ணோம்னா இட் வில் அண்டர்ஸ்டாண்ட், மைக்ரோ கண்ட்ரோலர் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா டிமார்ட் ரெஜிஸ்டரோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்ன? ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, மைக்ரோ கண்ட்ரோலரோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்களா, என்ன ஃப்ரீக்வன்சி 9.6 மெகாஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்த போகிறோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னது, மைக்ரோ கண்ட்ரோலரோட கிளாக் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிக்கிங்க 9.6 மெகாஹெர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி வந்து 9.6 மெகாஹெர்ட்ஸ். இதை பயன்படுத்தி என்ன பண்ணுறோன்னா ஒரு கிளாக் சிக்னலுக்கான டைம் பீரியட் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. மைக்ரோ கண்ட்ரோலரோட ஃப்ரீக்வன்சி தெரியும், அதை வச்சு டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறீங்க. ஒரு கிளாக் சிக்னல் சைக்கிளுக்கான டைம் பீரியட் 1/, இப்போ ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சுன்னா டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, F = 1/T. F = 1/T. F வந்து என்னது 9.6. ஸோ T = 1/F. T = 1/F. 1/9.6 × 10⁻6. அதாவது மெகாஹெர்ட்ஸுக்கு பதிலாக 9.6 × 10⁻6. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கேல்குலேட்டர் வச்சு கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த 6 வந்து மேலே கொண்டு போயிட்டா இட் பிகம்ஸ் 10⁻6 செகண்ட்ஸ். 0.104167 × 10⁻6 செகண்ட்ஸ். ஸோ இதுதான் ஒரு கிளாக் சைக்கிளுக்கான டைம் பீரியட். ஒரு கிளாக் சைக்கிளுக்கான டைம் பீரியடை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எத்தனை செகண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் அடுத்தது ஒரு மெஷின் சைக்கிளுக்கான டைம் பீரியடை கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு கிளாக் சைக்கிளுக்கான நேரம் தெரியும், இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அடுத்து ஒரு மெஷின் சைக்கிளுக்கான நேரத்தை கண்டுபிடிக்க போகிறீங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஆரம்ப கிளாஸ்லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு மெஷின் சைக்கிள் எத்தனை கிளாக் சைக்கிள்ஸ் இருக்கும், 12 கிளாக் சைக்கிள்ஸ் இருக்கும். எத்தனை இருக்கும், 12. ஸோ இந்த வேல்யூவை 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குமோ அதுதான் ஒரு மெஷின் சைக்கிளுக்கான நேரம். சரியா? ஸோ 12 × this time period, கிளாக் டைம் பீரியட் 0.104167 பெருக்குன்னா நமக்கு என்ன வரும்னா 1.25. இந்த இடத்துல ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்க, இது மைக்ரோ செகண்ட்ஸ். சரியா? அதை தெரிஞ்சுக்கோங்க. 1.25 மைக்ரோ செகண்ட்ஸ். எவ்வளோ வருது ஆன்சரு, 1.25 மைக்ரோ செகண்ட்ஸ்னு வரும். ஓகேவா? அப்போ ஒரு மிஷின் சைக்கிளுக்கான நேரம் எவ்வளோனா 1.25 மைக்ரோ செகண்ட்ஸ். ஸோ டைம் பீரியட் ஏன் வந்து நம்ம ஒரு மிஷின் சைக்கிளுக்கான நேரத்தை கண்டுபிடிச்சோன்னு சொன்னால், நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம், டைமர் ஆனது ஒரு மிஷின் சைக்கிளுக்கு ஒரு தடவை தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஒரு மிஷின் சைக்கிளுக்கு ஒரு தடவை தான் என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த இதில் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கு டைமர் ஆனது ஒவ்வொரு தடவையும் 1.25 மைக்ரோ செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் அடுத்த லைனில் கொடுத்துருக்காங்க. டைமரில் கவுண்ட் மதிப்பானது 1 அதிகரிப்புக்கு தேவையான டைம் பீரியட் 1.25 மைக்ரோ செகண்ட்ஸ். டைமர் வந்து ஒவ்வொரு கவுண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் வந்து 1.25 மைக்ரோ செகண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம வந்து ஒரு மிஷின் சைக்கிளுக்கான நேரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். தென் தேர்ட் ஸ்டெப், ஸ்கொயர் வேவ் சிக்னலின் ஃப்ரீக்வன்சி இங்கே சம்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஸ்கொயர் வேவ் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி 2 kHz. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 kHz. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸ்கொயர் வேவ் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி வந்து 2 kHz. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப நம்ம உற்பத்தி பண்ண வேண்டியது ஒரு ஸ்கொயர் வேவ் சிக்னல், அதுக்கான டைம் பீரியடை கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஸோ ஸ்கொயர் வேவ் சிக்னலின் டைம் பீரியட் எவ்வளோன்னு சொன்னால் அதே ஃபார்முலா T = 1/F. 1/2 × 10⁻3. 1/2னா எவ்வளவு,
0.5 இது மேலே கொண்டு போனால் 10⁻³ ஸோ அதுதான் 10⁻³ நான் என்ன போடுவாங்க 0.5 மில்லி செகண்ட் என்ன போட்டிருக்காங்க மில்லி செகண்ட் அப்போ ஸ்கொயர் வேவ் சிக்னலோடைய மொத்த டைம் பீரியட் வந்து 0.5 மில்லி செகண்ட் 0.5 மில்லி செகண்ட் ஓகே ஸோ இதை வச்சு மொத்த டைம் தெரிஞ்சிருச்சு இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இதில் ஆன் டைம் எவ்வளவு ஆஃப் டைம் எவ்வளவு ஸ்கொயர் வேவ்னா இப்படி தானே இருக்கும் வரைஞ்சதை கொஞ்சம் பாருங்கள் ஸ்கொயர் வேவ்ங்கிறது இப்படி தானே இருக்கும் இதுதான் ஆன் டைம் இதுதான் என்னது ஆஃப் டைம் சரியா ஸோ ஆன் அல்லது ஆஃப் நிலைக்கான டைம் பீரியட் எவ்வளவு 0.5 மில்லி செகண்டை டிவைட் பை 2 போடுறாங்க ஏன் வந்து டிவைட் பை 2 போடுறாங்கன்னா இங்கே உங்களுக்கு கொஷினில் வந்து 50% டியூட்டி சைக்கிள் கொடுத்துருக்காங்க தட் இஸ் ஆன் டைமும் ஆஃப் டைமும் ஈக்குவலாக இருக்கும் 50%னா பாதி ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம் ஸோ அதனால தான் இங்கே 50% டியூட்டி சைக்கிள் கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து இங்கே 0.5 மில்லி செகண்டை டிவைட் பை 2 போட்டால் என்ன கிடைக்குன்னா 0.25 மில்லி செகண்ட் 0.25 மில்லி செகண்ட் அதுதான் வந்து ஸ்கொயர் வேவ் சிக்னலுக்கான ஆன் டைம் ஆஃப் டைம் ரெண்டுமே அதுதான் ஓகேவா ஸோ நமக்கு ஸ்கொயர் வேவ் சிக்னலில் ஆன் டைமும் இதுதான் ஆஃப் டைமும் இதுதான் ரைட் இதை வச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம் சரியா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கொயர் வேவ் சிக்னலை நம்ம உற்பத்தி பண்ணணும் நமக்கு தெரியும் ஒரு கவுண்ட்டுக்கான நேரம் தெரியும் 1.25 மைக்ரோ செகண்ட் ஆன் டைம் தெரியும் ஆஃப் டைம் தெரியும் இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறாங்க அடுத்த ஸ்டெப்லனா ஆன் பார் ஆஃப் நிலையை உருவாக்குவதற்கு தேவையான கவுண்ட்டுகளின் எண்ணிக்கை அப்போது இந்தளவு ஆன் டைம் கொண்ட ஒரு ஸ்கொயரை உற்பத்தி பண்ணணும் அல்லது இந்தளவு ஆஃப் டைம் கொண்ட ஒரு ஸ்கொயர் வேவ் சிக்னலை உற்பத்தி பண்ணணும்னா எத்தனை கவுண்ட் வந்து டைமர் எண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க சரி எத்தனை தடவை டைமர் எண்ணுனா கவுண்ட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரியான ஒரு வேவ் உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ரைட்டா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நமக்கு தெரியும் ஆன் டைம் இதுதான் தெரியும் ஆஃப் டைம் இதுதான் தெரியும் அது டிவைடட் பை ஒரு கவுண்ட்டுக்கான நேரம் போன ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் இல்லையா 1.25 மைக்ரோ செகண்ட்ஸ் 1.25 மைக்ரோ செகண்ட்ஸ் ஸோ 0.25 மில்லி செகண்ட் டிவைடட் பை 1.25 மைக்ரோ செகண்ட்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா இது வந்து மில்லி செகண்ட்னா 10⁻³ மைக்ரோ செகண்ட்னா 10⁻⁶ இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 200 அப்படிங்கிற மதிப்பு கிடைக்கும் அதாவது 200 தடவை கவுண்ட் பண்ணால் இந்த அளவு மதிப்பு கொண்ட ஸ்கொயர் வேவ் சிக்னலை உற்பத்தி பண்ணலாம்னு அர்த்தம் 200 தடவை கவுண்ட் பண்ணாலே போதும் ஓகேவா டி அப்படின்னா டெசிமல் 200 டெசிமல் மதிப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே டி அப்படிங்கிறத போட்டிருக்காங்க சரி 200 தடவை கவுண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து என்ன ப்ரோக்ராமிங்னு சொன்னால் மோட் 1 ப்ரோக்ராமிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது என்னென்னா மோட் 1 ப்ரோக்ராமிங் ஓகேவா மோட் 1னா அது பேர் என்னது 16 பிட் டைமர் பார் கவுண்டர் 16 பிட் டைமர் பார் கவுண்டர் ஓகே 16 பிட்னா எத்தனை தடவை மேக்ஸிமம் கவுண்ட் பண்ணும் டைமர் 2⁻16 டைம்ஸ் 2⁻16 டைம்ஸ் அதாவது 65,536 தடவை கவுண்ட் பண்ணும் மேக்ஸிமம் 65,536 கவுண்ட் அதனால் செய்ய முடியும் ஆனால் உனக்கு இந்த சம்மில் என்ன தேவையில்லை 65,536 தடவை கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எத்தனை தடவை கவுண்ட் பண்ணாலே போதும் 200 தடவை கவுண்ட் பண்ணாலே போதும் ஓகேவா அப்போது நீ எதுலேருந்து ஆரம்பிக்கணும் 0லேருந்து ஆரம்பித்து 65,536 வரைக்கும் போகணுங்கிற அவசியம் கிடையாது வெறும் 200 தடவை கவுண்ட் பண்ணாலே போதும் 0லேருந்து தொடங்கினா தேவையில்லை அப்போ எதுலேருந்து டைமரில் முதல்ல நீ எந்த தொடக்க மதிப்பெண்ணை கொண்டு போய் லோட் செய்யணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா அடுத்த ஸ்டெப் ஓகேவா டைமர் ரெஜிஸ்டரில் லோடு செய்யப்பட வேண்டிய தொடக்க மதிப்பு என்ன மேக்ஸிமம் கவுண்ட் எவ்வளவு 65,536 உனக்கு எத்தனை தடவை கவுண்ட் பண்ணணும் 200 தடவை அப்போது இதிலேருந்து 200 மைனஸ் பண்ணால் உனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 65,200 இது 336 சரி தப்பாக போட்டிருக்காங்க 65,336 தடவை கவுண்ட் பண்ணால் போதும் சரியா இதுக்கு சமமான ஹெக்ஸாடெசிமல் மதிப்பு என்னன்னு சொன்னால் FF3F இதாவது இந்த வேல்யூவை வந்து 65,336 இதை வந்து நம்ம ஹெக்ஸாடெசிமலில் வந்து மாற்றணும்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா FF38 இந்த ஹெக்ஸாடெசிமல் மதிப்பை தான் வந்து உங்களுக்கு அடுத்த ப்ரோக்ராமில் வந்து யூஸ் பண்ணுவாங்க இன்னும் நம்ம ப்ரோக்ராமுக்கே போகலை ப்ரோக்ராம் எழுதவே நம்ம இன்னும் ஆரம்பிக்கலை சரியா FF38 அப்படிங்கிற மதிப்பை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டைமர் கவுண்டரை ஸ்டார்ட் பண்ணணும் 200 தடவை கவுண்ட் பண்ணணும்னா 65,336லேருந்து ஆரம்பித்து 200 தடவை கவுண்ட் பண்ண உடனே
டைமர் ஆனது ஓவர்ஃப்ளோ ஆகிடும். டைமர் என்ன ஆகிடும்? ஓவர்ஃப்ளோ ஆகிடும். 65,536ங்கிற அக்கௌண்ட் வந்துடும். டைமர் ஓவர்ஃப்ளோ ஆகிடும். திரும்ப பேக் நம்ம என்ன இனிஷியல் மதிப்பு கொடுத்தோமோ அந்த மதிப்புக்கு வந்துடும். திரும்ப 200 தடவை கவுண்ட் பண்ணணும். இதே மாதிரி கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த அளவு ஆன் டைம் இந்த அளவு ஆஃப் டைம் கொண்ட ஒரு ஸ்கொயர் வேவ் சிக்னல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். சரியா? ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, எடுத்த உடனே டைமரில் லோட் செய்ய வேண்டிய இனிஷியல் மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இத்தனை ஸ்டெப்பு நம்ம பார்த்துருக்கோம். சரியா? என்ன வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இத்தனை ஸ்டெப்ஸுக்கு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஷினில் கொடுத்துருக்க இந்த வேல்யூஸ் எல்லாம் பயன்படுத்தி ஒவ்வொன்றா நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும். என்ன ஃப்ரீக்வன்சி, என்ன டியூட்டி சைக்கிள், எந்த போர்ட் பின், மைக்ரோ கண்ட்ரோலரோட ஃப்ரீக்வன்சி எவ்வளவு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மெயினாக வந்து என்ன மோடில் ஆப்ரேட் பண்ணுது, அந்த மோடுனா எத்தனை பிட்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? டைமர் 0வா டைமர் 1ஆ அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். ரைட்? ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், இது எல்லாம் வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இனிஷியல் ஸ்டெப்ஸ் தான். ரைட்டா? ஸோ டிமாட் ரெஜிஸ்டர் வேல்யூவை முதல்ல கண்டுபிடிங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்ம டைமராக யூஸ் பண்ணுறோமா கவுண்டராக யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இங்கே நம்ம டைமராக யூஸ் பண்ணுறதுனால இந்த C பார் T பார் பிட்டை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 0ஆக போட்டிருக்கேன். இது 0 ஆச்சுன்னா T பார் வரும்போது என்ன ஆகிடும், 1 ஆகிடும். ஸோ நம்ம டைமராக யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். டைமர் 1 நம்ம யூஸ் பண்ணலை, அதனால் இந்த 4 பிட்டுமே என்னது 0. டைமர் 0வை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல மோட் 1 அப்படிங்கிறத 0 1 போட்டிருக்கோம். ஸோ இந்த 4 பிட்டும் சேர்ந்து 0, இந்த 4 பிட்டும் சேர்ந்து 1. ஸோ 0 1 0 1 இந்த வேல்யூவை தான் முதல்ல கண்டுபிடிக்கிறீங்க. அடுத்து மைக்ரோ கண்ட்ரோலரோட கிளாக் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 9.6 மெகாஹெர்ட்ஸ்னு சொல்லிட்டு, அதை பயன்படுத்தி ஒரு கிளாக் சிக்னலுக்கான நேரத்தை முதல்ல கண்டுபிடிச்சிங்க. F is equal to 1/t அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி T கண்டுபிடிக்கங்க. T is equal to 1/f. மெகாஹெர்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த 10⁶ போட்டிருக்கீங்க. ஸோ இதை டிவைட் பண்ணால் இந்த வேல்யூ வரும். அதை வச்சு ஒரு கிளாக் சிக்னலுக்கான நேரம் தெரிஞ்ச உடனே அடுத்து ஒரு மிஷின் சைக்கிளுக்கான நேரத்தை கண்டுபிடிக்கிறீங்க. ஒரு மிஷின் சைக்கிள்னு சொன்னால் 12 கிளாக் சைக்கிள்ஸ். அதை வச்சு 12ஆல் பெருக்கி 1.25 மைக்ரோ செகண்ட்ஸ்னு கண்டுபிடிச்சாச்சு. சரியா? ஸோ ஒரு மிஷின் சைக்கிளுக்கு ஒரு தடவை டைமர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால ஒரு கவுண்ட்டுக்கான நேரம் 1.25 மைக்ரோ செகண்ட்ஸ். சரியா? இந்த செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சோடனே தேர்ட் ஸ்டெப் ஸ்கொயர் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 2 kHzன்னு சொல்லிட்டு, அதை வச்சு ஸ்கொயர் சிக்னலுக்கான டைம் பீரியடை கண்டுபிடிச்சிங்க. மொத்த டைம் 0.5 மில்லி செகண்ட். ஸோ நமக்கு 50% டியூட்டி சைக்கிள் கொடுத்துருக்கிறதுனால அதை வச்சு இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோன்னு சொன்னால் we get 0.25 மில்லி செகண்ட். 0.25 மில்லி செகண்ட். இது ஆன் டைமும் அதே தான், ஆஃப் டைமும் அதுதான். இது வந்து 50% டியூட்டி சைக்கிள் கொடுத்துருக்க கேஸில் மட்டும்தான் இப்படி. வேறு டியூட்டி சைக்கிள் கொடுத்தாங்கன்னா தனித்தனியாக ஆன் டைம் ஆஃப் டைம் கண்டுபிடிக்கணும். ரைட்? ஸோ ஆன் டைம் ஆஃப் டைம் கொடுத்த தெரிஞ்சதுக்கப்புறமா அதை வச்சு எத்தனை தடவை கவுண்ட் பண்ணால் இந்த அளவு மதிப்புள்ள ஸ்கொயர் வேவ் சிக்னலை உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ 0.25 மில்லி செகண்டை 1.25 மைக்ரோ செகண்ட்ஸால் டிவைட் பண்ணால் நமக்கு 200 கவுண்ட் அப்படிங்கிற மதிப்பு தெரியுது. 200 கவுண்ட். சரியா? இந்த 200 தடவை கவுண்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுனால டைமர் ரெஜிஸ்டரில் நம்மளோட ஸ்டார்டிங் வேல்யூ 65,536 200 மைனஸ் பண்ணி 65,336ன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு சமமான ஹெக்ஸா மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் நம்ம டைமர் கவுண்டரில் லோட் பண்ண வேண்டிய இனிஷியல் வேல்யூ FF38. ஸோ இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம அடுத்து ப்ரோக்ராமிங்க்கு போக போகிறோம். ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிக்க இனிமேல் தான் நம்ம போக போகிறோம். ப்ரோக்ராமில் என்ன வேல்யூ கொடுக்கணுங்கிறத தான் இவ்வளோ நேரம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ ப்ரோக்ராம் அடுத்த ப்ரோக்ராமை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போது எந்த மோட் ஆஃப் ப்ரோக்ராமிங் இருந்தாலும் சரி தான், மோட் 1னாலும் சரி தான், மோடு 0னாலும் சரி தான், மோடு 2ஆக இருந்தாலும் சரி தான், மோடு 3ஆக இருந்தாலும் சரி தான், இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாலே நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம இப்படி தான் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, செகண்ட் ஸ்டெப் தேவையான தொடக்க மதிப்பினை TLX மற்றும் THX ரெஜிஸ்டரில் லோட் செய்ய வேண்டும்னு செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம். இந்த செகண்ட் ஸ்டெப்புக்கு தான், இந்த தொடக்க மதிப்பினை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம வந்து இத்தனை ஸ்டெப்ஸ் போட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி இந்த FF38 அப்படிங்கிற வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் போட்டது மாதிரி டிமாட் ரெஜிஸ்டர் பயன்படுத்தி நம்ம சாஃப்ட்வேராக ஹார்ட்வேராக
எந்த மோடு டைமராக கவுண்டராக எல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த டைமருக்கான 0 வேல்யூவையும் கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ இது இந்த மாதிரி ஸ்டெப்ஸை தான் நம்ம எல்லா ப்ரோக்ராம்லையும் ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ரோக்ராமை வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். எல்லா மோட் ஆஃப் ப்ரோக்ராமும் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மோட் 1 ப்ரோக்ராமிங்கோட ஸ்டெப்ஸை முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மோட் 1 ப்ரோக்ராமிங்கோடைய ப்ரோக்ராம் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.